பெண் சிங்கத்துக்கு சீதா அப்படின்னு பேர் வச்சதுனால விஸ்வ இந்து பரிஷத் அப்படிங்கிற ஒரு ஹிந்துத்துவ முன்னணிக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. ஏங்க மிருகத்துக்கு அதுவும் பெண் சிங்கத்துக்கு சீதான்னு பேர் வச்சா என்ன தப்புன்னு கேக்குறீங்களா? கேளுங்க, நான் சொல்றேன். வெஸ்ட் பெங்கால்ல ஜல்பாய்குடி சர்க்கிட் பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு கொல்கத்தா ஹைகோர்ட்ல இருக்கிற ஒரு அங்கம், அதுக்கு முன்னாடி விஸ்வ இந்து பரிஷத் ஒரு கேஸ் போட்டிருக்கு. என்ன சொல்றாங்க? பிப்ரவரி 12 திரிபுரால இருக்கிற ஒரு செப்பாஹி ஜலா கரெக்டா சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். செப்பாஹி ஜலா ஜூவாலஜிக்கல் பார்க்ல இருந்து 2 சிங்கங்களை இந்த அனிமல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கம் ரெண்டும். ஆண் சிங்கம் பேர்ல தான் பிரச்சனையே இருக்கு. இங்க ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஏங்க சிங்கத்துக்கும் லவ் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு உபாதை இருக்கா? விஸ்வ இந்து பரிஷத் செஞ்சதை வச்சு பார்த்தா அப்படித்தான் தோணுது. ஏன்னா அந்த சிங்கத்துக்கு பேர் வந்து அக்பர். விஸ்வ இந்து பரிஷத்தோட நார்த் பெங்கால் யூனிட் என்ன செஞ்சிருக்காங்கன்னா உடனே கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி வந்து பெண் சிங்கத்துக்கு சீதா அப்படின்னு பேர் வச்சா அது எங்களோட மத உணர்வை பாதிக்குது. இனிமே எந்த ஒரு மிருகத்துக்கும் அந்த ஜூவாலஜிக்கல் பார்க்ல இந்த பேரை வைக்க கூடாது. குறிப்பா ஹிந்து கடவுள்கள்னா தேவி தேவன் 2 பேரும் எந்த பேர் வைக்க கூடாது அப்படின்ட்டாங்க. இதுக்கு வந்து அந்த ஜூவாலஜிக்கல் பார்க் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த மாதிரி பேரே வைக்கலங்க, இது வந்து இவங்களா எங்கேயோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு அவங்க தரப்பு வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. இப்ப கேஸ் வந்து பிப்ரவரி 20 கொல்கத்தா ஹைகோர்ட்டுக்கு ஹியரிங் வரப்போகுது. என்ன நடக்குதுங்க நாட்டில்? Yeah.